வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கட்டு ரசம். 2 நிமிஷத்தில் சளி இருமலுக்கெல்லாம் ஒரு சூப்பரான மருந்துங்க இது. இந்த ரெசிபியை என் ஃப்ரெண்டு மகாவோட அம்மா தான் எனக்கு சொன்னாங்க. இது பாட்டி காலத்தில் சளி இருமலுக்கு தரக்கூடிய ஒரு சூப்பரான மருந்து. இந்த ரெசிபியை நம்ம 2 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ சுலபமான இந்த கட்டு ரசத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கட்டு ரசம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம நார்மலான ரசத்துக்கு செய்கிற மாதிரியே அதிலேருந்து கை வச்சு புளி தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை தனியாக வச்சுட்டு நான் இங்கே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால அதை கை வச்சு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற மாதிரி கை வச்சே பெசரிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. கை வச்சு அப்படியே வடிகட்டிக்கோங்க. அந்த நார் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம். உங்களுக்கு கையில் செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டி வச்சு கூட பண்ணிக்கலாம். இந்த கட்டு ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகா, 4 சின்ன வெங்காயம், அப்புறம் 3 பல்லு பூண்டு, அப்புறம் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியும் தக்காளியும் சேர்த்தது அதில் இந்த அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே தேவையான அளவு உப்பும், ஒரு 1/2 கப் அளவு தண்ணி, அதை மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் கலந்து வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நுரை கட்டி வந்தோடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொதிச்சிச்சுன்னா ரசம் நல்லா இருக்காது. அதனால் நுரை கட்டினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான பாட்டி காலத்து கை வைத்தியமான கட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை எனக்கு சொல்லி கொடுத்த மகாவோட அம்மாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க தியோனிலா பிரதீப் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். பாய்.